பொதுமக்களின் நலன் கருதி இலவச மின்சார இணைப்புகளை தந்த ஒரே ஆட்சி திமுக தான் என தலைமை கழக பேச்சாளர் குத்தாலம் அன்பழகன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை தொடர்ந்து திமுக பொறுப்பேற்று செய்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் எம்பி செல்வம், தலைமை கழக பேச்சாளர் குத்தாலம் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு இதுவரை நம் மீது அக்கறை இல்லை. திடீரென கேஸ் விலை, பெட்ரோல், டீசல் விலை குறைப்பது என தேர்தலுக்கான நாடகத்தை தொடங்கிவிட்டனர் என விமர்சனம் செய்துள்ளார். தொடர்ந்து பேசிய தலைமை கழக பேச்சாளர், கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த அதிமுக இதுவரை விவசாயிகளை பற்றி சிந்தித்ததே இல்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். பழவந்தாங்கலில் கடையின் பூட்டை உடைத்து 200 ரூபாய் கொள்ளையடித்துவிட்டு ரயிலில் தப்பிச் சென்ற நபர் கிண்டி ரயில் நிலையம் அருகே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியை சார்ந்த முரளிதரன் என்பவர் பழவந்தாங்கல் ஸ்டேஷன் சாலையில் ஸ்ரீவாரி வெல்த் சர்வீஸ் என்ற கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையை பூட்டிவிட்டு வெளியில் சென்றவர் மீண்டும் கடைக்கு திரும்பிய போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி உடைக்கப்பட்டு ரத்தம் சிதறி கிடப்பதை கண்டு பழவந்தாங்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து விசாரணையில் கிண்டி ரயில் நிலையத்தில் மர்ம நபர் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையை அகலப்படுத்தும் பணியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். புதுக்கோட்டையிலிருந்து மேட்டுப்பட்டி, கேப்பரை, கைக்குறிச்சி, குறும்பூர், எருச்சி, அழியாநிலை வழியாக அறந்தாங்கி செல்லும் சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணி 38 கோடி மதிப்பில் துவங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் சி.வி. மையநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் திருவரங்குளம் ஒன்றிய பெருந்தலைவர், மாவட்ட கவுன்சிலர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் சாலை அகலப்படுத்தினால் விபத்துகளை குறைப்பதோடு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 4 வழி சாலை அமைப்பதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கிய பணியை துவக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி போன்ற மலை மேலிட பயிற்சி மேற்கொள்வது விளையாட்டு வீரர்களுக்கு அவசியமாக உள்ளது என முன்னாள் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் ஜவஹர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பார்மசி கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கு துவங்கியது. 3 நாட்கள் நடக்கும் இந்த கருத்தரங்கின் துவக்க விழாவில் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி துணைத் தலைவர் சேகர் விஸ்வநாதன், JSS பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுரேஷ், தற்போதைய துணைவேந்தர் சுரேந்திர சிங் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் முன்னாள் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரும் தற்போது கிரிக்கெட் நடுவராக செயல்பட்டு வரும் ஜவஹர் ஸ்ரீநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், தற்போது மருந்தியல் துறை உலக அளவில் பல்வேறு முன்னேற்றம் கண்டுள்ளது. எனவே மருந்தியல் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விளையாட்டின் போது ஏற்படும் காயங்களுக்கு மருந்துகள் எடுத்துக் கொள்வது கட்டாயமாகிறது. இதேபோன்று விளையாட்டு வீரர்கள் எடுத்துக் கொள்ளும் மருந்துகளில் பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளை தயாரிக்க பார்மசி துறை பெரும் பங்காற்றி வருகிறது என தெரிவித்துள்ளார். விருதாச்சலம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது டாடா ஏசி வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞான பிரகாசம். இவர் டாடா ஏசி வாகனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், பிரபு ஆகிய 3 பேரும் சேர்ந்து வடலூர் கோழி சந்தைக்காக காங்கேயத்திலிருந்து புறப்பட்டு வடலூர் நோக்கி வந்துள்ளனர். அப்போது விருதாச்சலம் அருகே கோமங்கலம் கிராமத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது டாடா ஏசி வாகனம் மோதியதில் ஓட்டுநர் ஞானப்பிரகாசம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதில் பயணம் செய்த தினேஷ், பிரபு ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். பின்னர் அவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தினேஷ், பிரபு சேலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து குறித்து விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.